டிண்டர் ஆப்பை பயன்படுத்தி ஒரு தாசில்தார் எட்வர்ட் வில்சன் அப்படின்றவரை உல்லாசமாக இருக்கலாம் வாங்கன்னு சொல்லி மகாபலிபுரத்தில் வச்சு பிளாக் பண்ணி நகையெல்லாம் போடுவது தான் இப்போ வழக்கு. நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து அதுக்கு பிறகு அவரை காரில் தூக்கி போட்டு மிட் நைட்டு கொண்டு போய் திருவிடத்துக்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்கும், சவுக்க காட்டெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கலாமே ஈஸியாக இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போய் ஒரு குழியை விட்டு என்ன செய்ய நினச்சாங்கன்னே தெரியல. ஹைகோர்ட் மகாராஜா மேலே பார்த்தீங்கன்னா சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை முயற்சி வழக்குகள் எல்லாமே இவர் மேலே இருந்துகிட்டு இருக்கு. இதில் ஹைகோர்ட் மகாராஜாவெல்லாம் சஸ்பெக்ட் அந்த வழக்கில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு உருமாறிக்கிட்டு வந்தார் இவர். துக்கத்துவர்களும் போலீஸை ரவுண்ட் அப் பண்ணிச்சு. அப்போ ஒரு வாட்டி விளாத்திக்குளத்தில் ஒரு கொலை முயற்சி வழக்கில் கைதாகி ஹைகோர்ட் மகாராஜா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அழைச்சிட்டு போகும்போது போலீசார் பிடியிலேருந்து மிளகாப்பொடி தூக்கிட்டு தப்பிச்சு போயிருந்தாரு. மெட்ராஸ் சவுண்ட் பஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். ஹைகோர்ட் மகாராஜா அதிரடி கைது, தோண்ட பல தகவல்கள் வெளிவருது. யார் இந்த ஹைகோர்ட் மகாராஜா? வெறும் மகாராஜா ஆகிய இவர் எப்படி ஹைகோர்ட் மகாராஜா மாறாரு? யார் இவர்? இல்லை, ஒரு பிறப்பாளர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர், சின்னத்துறையோட மகன். அவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். அப்படியே அவருடைய ரைட்டிங்ஸ் இன்னைக்கு அதிகமாகிட்டு ஃபேமஸ் தான் இவர். இவரோட கதை ரொம்ப பெரிய லென்த்தான ஸ்டோரி. இப்போ இவர் கைதானது டிண்டர் ஆப்பை பயன்படுத்தி ஒரு தாசில்தார் எட்வர்ட் வில்சன் அப்படின்றவரை உல்லாசமாக இருக்கலாம் வாங்கன்னு சொல்லி மகாபலிபுரத்தில் வச்சு பிளாக் பண்ணி நகையெல்லாம் போடுவது தான் இப்போ வழக்கு. இப்போ மாட்டினது இவரோட மனைவி ஹைகோர்ட் மகாராஜாவோட மனைவி பேர் பிரியதர்ஷினி. அவங்க தான் இவரோட கிரைம் எல்லாத்துக்கும் பேக்கப்பில் இருந்துருக்குறாங்க. இந்த டிண்டர் ஆப் இவர் எப்படி பொதுவாக கேரக்டர்னா, பொதுவாகவே பணம் ஆள் போடுறது தான். ஸோ நிறையா கேஸு அதுதான் அவர் பின்னாடி இருக்குது. கொலை கேஸும் அவர் மேலே இருக்குது. இவர் ஒரு மனைவியை வச்சு இந்த டிண்டர் ஆப்பை பயன்படுத்தி தாசில்தாரை, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க தாசில்தாரை உஷார் பண்ணுறாங்க. வாங்க ஜாலியாக இருக்கலாம்னா அவர் பலவீனமானவர் போல இருக்குது. இவங்களை இந்த லேடி பிரியதர்ஷினி வீடியோ காலில் பேசி ஆள் கொஞ்சம் ஃபேராக இருக்காங்களா பேசி வரவழைச்சிட்டாங்க. பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் வர்ற மாதிரி ஜோதியா சரத்குமார் தம்பதியை பிடிக்கிற மாதிரி இவங்க ரூமுக்குள்ள இருக்கக்குள்ள ஹைகோர்ட் மகாராஜா அவங்களோட தோழி தனலட்சுமி மற்ற ஒரு 6 பேர் கொண்டு கும்பல் உள்ளே போடுறாங்க. உள்ளே பூந்து நல்லா தாசில்தாருக்கு 4 நையை புடைஞ்சி விட்டு குத்தி விட்டு ஒரு 20,000 நகை, கொஞ்சம் பணம் அவர்கிட்ட இருந்ததெல்லாம் பணத்தை எல்லாத்தையும் 15,000 ரூபாய் அதான் ஜிபேல இருந்திருக்கும். இந்த அமௌண்ட்டு தான் ஜிபேல பணத்தை வச்சு படிக்கிறாங்க. படித்து அத்தோட விட்டு போயிருந்தாலே இத்தோட போயிருக்கும் பிரச்சனை. அவரை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து அதுக்கு பிறகு அவரை காரில் தூக்கி போட்டு மிட் நைட்டு கொண்டு போய் திருவிடத்துக்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்கும், சவுக்க காட்டெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கலாமே ஈஸியாக இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போய் ஒரு குழியை விட்டு என்ன செய்ய நினச்சாங்கன்னே தெரியல. குழியை வெட்டிக்கிட்டு பிறகு புதைச்சி இதெல்லாம் வெளியே சொன்னீங்கன்னா அவ்வளோதான் முழுசாக ஒரு காலி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி ஒரு மயக்க ஊசியை போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, இதுக்காண்டி செஞ்சாங்கன்னு தெரியல. மயக்க ஊசியை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுது இந்த கும்பல். பக்கா பிளானாக போட்டிருக்காங்க. ஆமாம், ஓவர் டோஸ் தான் பிரச்சனை. அவர் தாசில்தாராச்சே. அப்புறமா காலையில் சுயநினைவு வந்த பிறகு அப்புறம் அக்கம் பக்கத்து மீனவர்களோட உதவியோட அங்கேருந்து கிளம்பி அதுக்கு செம்மஞ்சேரி லிமிட்டு அங்கே நேராக புகார் கொடுக்குறாரு. அப்புறம் தாம்பரம் கமிஷனர் அமுல்ராஜ் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இவங்களோட டீம் பிடிங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. பள்ளிக்கரணை துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார் மற்றும் செம்மஞ்சேரி உதவியாளர் வெங்கடேசன் தலைமையிலான குழு ஒன்று ஒரு 9 பேர் கொண்ட தனிப்படை போட்டு தீவிரமாக தேடுறாங்க. இவங்க மீண்டும் சோழிங்கநல்லூர் பகுதியில் ஒரு வருடம் கொள்ளையடிக்க முயற்சி திட்டமிட்டு இருந்தப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த என்டையர் டீமையும் தூக்குறாங்க. தூக்கி கொண்டு விசாரணை நடத்தினாக்க இவருக்கு அப்புறம் தான் திடீர்னு கூட மேடவாக்கம் பகுதியில் 25 சவரம் நகை இதே மாதிரி ஒரு கேஸில் இவங்க போட்டிருக்காங்க. இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் மகாராஜா மேலே பார்த்தீங்கன்னா சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை முயற்சி வழக்குகள் எல்லாமே இவர் மேலே இருந்துகிட்டு இருக்கு. ஹைகோர்ட் மகாராஜா பிடிக்க போன போது தப்பித்து செல்ல முயற்சித்து வழக்கம் போல் கை காலெலாம் உடைஞ்சிட்டு வழிக்கு விழுந்து கை காலெலாம் உடைஞ்சிட்ருக்கு. விசாரணை அதுக்கு பிறகு போயிட்டுருக்கு. கடந்த வருடம் கிண்டியில் போலீஸார் ஹைகோர்ட் மகாராஜா பிடிக்கும்போது சுட்டு பிடிச்சாங்க. அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. ஏன்னா அவர் அப்கான்லேயே நிறைய நாள் காலத்தை ஓட்டியிருக்காரு. 2024ஆம் ஆண்டு
விளாத்திக்குளத்தில் வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கில் வந்து கைதாகி ஹைகோர்ட் மகாராஜ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அழைச்சிட்டு போகும்போது போலீஸார் பிடியிலேருந்து மிளகா பொடியை தூக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கிறாரு. அவரோட கிரைம் ரேட்டிங்ஸ் இப்படியே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு 35 சவரன் நகை, கொஞ்சம் லட்ச ரூபா பணம், இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 3 lakhs பணம் இதெல்லாம் வந்து ரெக்கவரி எடுத்திருக்கிறாங்க. 3 lakhs பணம் வந்து ரெக்கவரி எடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து விசாரணை நடந்து போயிட்டுருக்கு. யார் இந்த ஹைகோர்ட் மகாராஜா? பெரிய லார்ஜஸ்ட் கொஸ்டின். ஒரு சாதாரண தூத்துக்குடியில் பிறந்து வளர்ந்தவர். இவரோட மனைவி அங்கீகரிக்கப்பட்ட மனைவி பிரியதர்ஷினி தான். அங்கே ஒரு 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தருவைக்குளம் அப்படிங்கிற ஒரு மீன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கும் இவருக்கு காதல் ஏற்படுது. நல்லா ஊர்லாம் சுற்றுறாங்க. அவங்க சுத்தவங்க ஒரு காட்டு பகுதியில் அழைச்சிட்டு போய் தனிமையில் இருக்கக்குள்ள ஹைகோர்ட் மகாராஜோட மனைவியே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அவதூறாக பேசுது. அவதூறாக பேசுன்னா அங்கேயே அடிச்சு உடச்சி கொலையை பண்ணி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு அதுகிட்ட இருந்து நகை எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த ஒரு கிரைம் ரேட்டிங்ஸ் அப்படியே வந்திருக்கு. அப்புறம் மதுரையை சேர்ந்த ஒரு மாஜி IAS அதிகாரியோடைய மனைவி கிட்ட இவங்க பழக்கம் ஏற்படுது. இவருக்கு பழகி போயிட்டு இருக்காங்க. அந்த அந்த மாஜி IAS அதிகாரி பார்த்துருப்பீங்க, தற்கொலையில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாஜி IAS அதிகாரியோட அவங்க வந்து ஒரு 15 லட்ச ரூபா பணத்துக்கு வேண்டி அவங்களுடைய வணிக வளாகத்தை ஒரு கும்பலை எழுதி வாங்குறாங்க. அந்த 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 மாஜி IAS அதிகாரிக்கு இவருக்கு பழக்கம் இருக்குது. இது மாதிரி எழுதி வாங்கிட்டாங்கன்னு இவர் இந்த எழுதி வாங்கின கும்பலில் ஒருத்தருடைய பையன் 10 வயசு பையனை கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணி போக்குள்ள போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுது. இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, விட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைய விட்டு போனோன்னா அந்த மாஜி IAS அதிகாரிக்கு வந்து பல்வகையான நெருக்கடிகள்லாம் வருது இல்லை, பேரெல்லாம் வந்து பிறகு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. ஏன் தற்கொலை பண்ணாங்க, கொலை தானா அப்படின்னு ஹைகோர்ட் மகாராஜாவெல்லாம் சஸ்பெக்ட் அது வழக்கில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு உருமாறிக்கிட்டு வந்தார் இவர். துக்கத்து வரக்குள்ள போலீஸை வந்து ரவுண்ட் அப் பண்ணிச்சு அப்போ ஒரு வாட்டி. அதான் சார், எதுக்கு சார் இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்க, இவர் முடிச்சுட்டார். ஆனா இவங்க இறந்ததுக்கு வந்து இவர் எதுக்கு மாறு வருஷத்துல அங்க கம்பல்சரி வரணும்? தெரியும் நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், போனா மாட்டிப்போங்க. ஆனா அப்படி தெரிஞ்சும் மாறு வருஷம் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? கிரைம் பொறுத்தவரையும் ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. அது அவங்க தோணும் செய்வாங்க. இப்போ இந்த தாசில்தார்ட்ட பணம்லாம் பிடிங்காச்சு, அதுக்கு மாதிரி ஏன் கொண்டு போய் புதைக்கணும்? அவசியமே இல்லையே. அப்போ கிரைம் அவங்க மென்டாலிட்டி எப்படி தோணும்? உச்சக்கட்டமாக பயமுறுத்துறது தாசில்தாரை. மண்ணெல்லாம் பிடிக்கிறாருல ஒரு குழியில வச்சு போதிரும் பட்டவராஜுக்கள்னு பயமுறுத்துறது தான். அது அவங்கள ஒரு சேஃபாக தன்னை நினச்சி செய்கிறது தான். இதில் வந்து எஸ்கேப் பார்த்தீங்கன்னா 2024 தான் விளாத்திக்குளத்துலேருந்து போயிட்டு வரக்குள்ள பஸ்ஸில் மிளகா பொடி தூக்கிட்டு கொண்டது. அதில் பிரியதர்ஷினி இருக்கிறாங்க. இவரோட எல்லா கிரைமுக்கும் இவரோட மனைவி உறுதுணையாகவே இருந்திருக்காங்க. பக்கா பலமாக இருந்திருக்காங்க. மனைவி துணைவியா இருந்திருக்காங்க. பக்கா பலமாக இருந்திருக்கிறாங்க. அந்த மாஜி அதிகாரி வீட்டு டெத்துக்கு வந்துட்டு இப்போ அதில் எஸ்கேப், மறுபடியும் 1 மாதம் கழிச்சு அரெஸ்ட்டு, அப்புறம் அப்ஸ்காண்டு. அப்புறம் 2025 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு கிரைண்டர் ஆப் மூலயமா ஓரின சேர்க்கைக்கு வரவழைச்சு அவர்கிட்ட பணம் பறித்து அதுலேயும் தேடப்பட்டு வந்த நிலையர் இப்போ பிடிப்பட்டிருக்கிறார். நிறைய காலம் அப்ஸ்கான்லேயே ஓட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகரத்தில் வடபாகம் காவல் நிலையத்தில் மிரட்டி பணம் பறித்த வழக்கிலே வந்து இவர் மீது குற்றவாளி பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடை அதிபர் ஒருத்தரை கிட்னாப் பண்ணி மிரட்டியிருக்காங்க. மிரட்டி அதுலேயும் பணம் பறிச்சிருக்கிறாங்க. இப்போ கொலை முயற்சி, ஆட்கடத்தல் போன்ற வழக்குகள் இவர் மேலே இருந்துகிட்டு இருக்கு. போலீஸார் மீது தாக்குதல் உட்பட 8க்கும் மேற்பட்ட வழக்கில் இவர் ஹைகோர்ட் மகாராஜன் பேர் அடிபட்டிருக்கு. நீங்கள் மற்ற கிரிமினல்ஸில் இவரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். என்னென்னா அப்ஸ்கான்லேயே காலத்தை ஓட்டுறது, போலீஸ் எஸ்கேப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அக்யூஸ். ஏன்னா அது தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கு மாதிரி அவங்க வெளியே விட மாட்டாங்க, பல பிரச்சனை ஆகிடும், உயிர் வரையும் போகும் போலீஸ் எஸ்கேப்புங்கிறது. இவர் அதெல்லாம் மீறியே இவர் வந்து செயல்பட்டுருக்கிறாரு. இவரை பொறுத்தவரையும் படுபயங்கரமான மூளை வேலை செஞ்சிருக்கு. இவர் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து பிரெயின் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் தைரியமாகவும் செயல்பட்டுருக்காங்க. நவீன காலம் எத்தனை காலம் தான் நகைக்கடை அதிபர்லாம் போய் தூக்கி அந்த கிட்னாப் பண்ணுறது. அதான் கிரைண்டர் ஆப்பு, ஃப்ரைண்டர் ஆப்பு, இப்படி ஏகப்பட்ட ஆப், மிக்சி ஆப்பு, இப்படி ஏகப்பட்ட ஆப்பு டிண்டரில் பிடிச்சிட்டாரு. டிண்டர் ஆப்பில் பழக்கம் பண்ணி டெக்னாலஜியை கையில் எடுத்து பிள்ளடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. படித்தவங்க கூட இருந்திருப்பாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு, பிரெயினியா இந்த ஐடியா பண்ணுறதுக்கு. இப்போ அந்த வகையில் தாசில்தார் எட்வர்டு மாட்டிக்கிட்டு இப்போ சின்னாபின்னமானது செம்மஞ்சேரி லிமிட்டில். ஓகே சார், இப்போ இவரோட டார்கெட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க டார்கெட் பண்றாங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு தாசில்தார், அட்வொகேட். 25 சவரம்னா இன்னைக்கு எவ்வளவு? 25 லட்சம் ரூபா, 1/4 கோடி ரூபா. 1/4 கோடி இன்னைக்கு. 1 கோடியில 1 ரூபியா, குவார்டர் ருபீஸ் இஸ் 25 lakhs இன்னைக்கு. 1 ரூபாயின் 25 பகுதி. அது கிடைக்குது இல்லை, காசு கிடைக்குது இல்லை. அதாவது மீனிங் இன்னொன்று சொல்லிடுறேன், ஃபீமேலை வச்சு கேம் விளையாடக்குள்ளெல்லாம் யாருமே போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க.
ஒரு பயம். பயம் ப்ளஸ் போலீஸ் போகணுன்னு கேட்பாங்கல்ல, உனக்கு வேற வேலை இல்லையா, கூப்பிட்டா போயிடுவேன்னு. இவர் தாசில்தார், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. தாசில்தாருங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 கலெக்டருக்கு மரியாதை இருக்கும்ல, அவருக்கு அதுக்கான மரியாதை இருந்திருக்கும். போலீஸ் என்ன நினைச்சிருப்பாங்க, தாசில்தாரே கிட்னாப் பண்றாங்கன்னா அவன் விடக்கூடாதுங்கிற மைண்ட் செட். போலீஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீ சிட்டி போலீஸ் தான் வேற லெவல்ல இருக்காங்க. சும்மா பசங்க சுத்தின்னு இருக்கிறத விட்டுருப்பாங்க. மற்றபடி கிரிமினல்ஸை வந்து பிடிக்கிறதுலாம் அவங்க அடிச்சிக்க முடியாது. ரெண்டாவது ஹைகோர்ட் மகாராஜா போலீஸுக்கு பெரிய டார்கெட் அப்ஸ்கான்லேயே இருக்கிறது. அவங்கள வந்து அவங்க எவ்வளோ நாள் விடுறது, எலெக்ஷன் நெருங்கிட்டு இவன் அப்ஸ்காண்ட் அக்யூஸ் ஒன்று தானாக ரிமாண்ட் ஆயிடணும். தானாக போயிட்டு ரிமாண்ட் ஆகிட வேண்டியதான், வேறு வழியெல்லாம் கிடையாது. ஒரு வக்கீலை பிடிச்சி சரண்டர் பெட்டிஷன் போட்டு சரண்டர் ஆகிட வேண்டியதுதான். சரண்டர் ஆகிட்டா நீதிமன்ற கஸ்டடியில் இருந்து ஆஃப்டர் எலெக்ஷன் கூட நீங்கள் வெளியே வந்துக்கலாம். எலெக்ஷன் இருக்கிறதுல வந்து அக்யூஸை வெளியே வைக்க மாட்டாங்க, டைட்டாக தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும், நீங்கள் ஏதாவது அங்கே கூலி கிளிக்கு ஏதாவது செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் யாருமே வெளில வைக்க மாட்டாங்க. அந்த வகையில் தான் ஹைகோர்ட் மகாராஜாவே தூக்குனது. ஆக்சுவலாக இவரை பற்றி இதே நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் மறுபடியும் இப்போ பேசுகிறோம்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்கிறதுக்கு தான் பேசுகிறோம். மற்றபடி அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வேண்டியோ இல்லை அவரை டீக்ரேட் பண்ணுறதோ நம்ம மேலே கிடையாது. மறுபடியும் இப்போ ஒரு சம்பவம் டிண்டர் ஆப் வந்து செஞ்சுருக்காங்க. தாசில்தாரே பலி ஆகுறாரு இந்த மேட்டரில். அப்போ சாதாரணப்பட்ட நம்ம இந்த ஆப்புகள்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல நினச்சது. நம்ம தள்ளி இருந்துக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத ஆப். ஆபாசம் அழைக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. நம்ம யார் என்னன்னு தெரியாமல் ஒரு ஆப்பில் நம்பி எப்படி போகிறது? கொலை பண்ணியிருந்தா போனாங்க, ஒரு டோஸ் ஓவர் டோஸ் ஆகி தூக்குமா மயக்க ஊசி ஓவர் டோஸ் ஆகி செத்து போயிருந்தா என்ன செய்யறது? சரி இவனை விடக்கூடாது, அப்படியே கொலையை பண்ணுவோம்னா பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்? குறைந்தபட்ச கருணையே மரணம் தான் அங்கே. அதனால நம்ம தான் போய் மாட்டிக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம், வால்ட் ஆகிக்கூடாது. அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம்ம தாசில்தார் எவ்வளோ படித்தவர், அவருக்கு தெரிய வேணா 4 விஷயம். நாளும் யார் வேணுமோ வலையை விரிப்பாங்க தான். வலையை விரிச்சு மாட்டினா என்ன ஆகும்? சிக்கலாக தான் ஆகும். அதான் சார், இப்போ இந்த கேஸ் நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க டார்கெட்டா இருக்காங்க. ஓகே, இத்தனை வருஷம் வந்து தலைமுறை வரை இருக்காரு. அப்போ கண்டிப்பா இருக்கு பெரிய பின்புலம் இருக்கலாமா? இருக்கலாம் சார், இதெல்லாம் என்ன அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பின்னாடி பேக்கப் இருக்க தான் செய்யும். பேக்கப் இல்லாமல் எல்லாருக்கும் இங்கே பேக்கப் இருக்கு. எனக்கு ஒரு பின்னணி இருக்கும், உங்களுக்கு ஒரு பின்னணி. யாரும் இங்கே பின்னணி இல்லாமல் இருக்கா? பின்னணிலாம் எல்லாருக்கும் இருக்கும். அதை தான் அவங்கள செக்யூர் பண்ணிக்குவாங்க, பாதுகாத்துக்குவாங்க. அதாவது முக்கிய அரசியல் தலைவர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யார் உண்மை இருக்கலாம். இதில் என்ன இருக்கு? எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுது. அரசியலுக்கும் ரவுடிசம் தேவைப்படுது தானே. அரசியல் நினைச்சதுன்னா ஒரே நாளில் ரவுடிசத்தை தொடர்ச்சி எடுக்க முடியாதானே. எல்லா கட்சியும் பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க தானே. குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பீப்புள், செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. மறுப்பீங்களா என்ன? எல்லா கட்சியிலையும் இருக்காங்க ஒரு பீப்புள்ஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். ஒரு 10 விழுக்காடு அவங்க வச்சுப்பாங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க? அவங்க அரசியல் பண்ணணும்ல, அதுக்காண்டி வச்சுக்கிறாங்க. எனக்கோ ஹைகோர்ட் மகாராஜாவுடைய இந்த யோசனைகள், இந்த இதெல்லாம் வந்து நல்ல வழியில செயல்படுத்தியிருந்தா அவ வேற மாதிரி கூட வாழ்ந்திருக்கலாம். இனியோ அஃபென்ஸுங்கிறது நல்ல வழியா இருக்க முடியாதுல்ல. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது எப்படி நல்ல வழியா இருக்க முடியும்? நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வீட்டுக்கு போய் கொலை பண்றது மட்டும்தான் அந்த வீடு. கொலை பண்ணிட்டு திருடுனா ஆதாய கொலை ஆயிடும். ஆதாய கொலை நீங்க அக்யூட்ல ஆக முடியாது, கன்விக்ஷன் ஆவீங்க. திருடுறதும் ஒரு வீட்டுக்கு போனா அங்க போய் என் கொலை பண்றப்பா வாரிய மாதிரி பண்ணாத, திருட தானே போனேன், கட்டி மிரட்டி பணத்தை பூரா எடுத்துட்டு வந்துங்க. அப்புறம் பார்த்துக்கிட்ட காலைல போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு விட்டோம். மிக்சடா பண்றது தப்புன்னு சொல்ல வர்றேன். ஆபாசமா அழைக்கிறது, பாலியல்ங்கிறது அது வேற. அழைச்சி பிளாக்மெயில் பண்றதுங்கிறது வேற இல்லை. அது ரெண்டும் கிளப் ஆகுள்ளதான் பிரச்சனை ஆயிட்டு. தாசில்தாரை வந்து வெறும் ரூம்ல வச்சு நகை படத்தை மட்டும் உருவிட்டு அனுப்பியிருந்தா ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. என்ன பண்ண போறாரு? வெளியே தெரியாம ஓடி இருப்பாரு. நீங்க அதுக்கு பிறகு கொண்ட வச்சு அவர் நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து வச்சா அது இன்னும் இந்த வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றதுங்கிறதுலாம் யாரும் இப்போ அலோவ் பண்றதே இல்லை. உங்களுக்கு அனுபவம் வருதா உடனே போலீஸ்கிட்ட போயிடுங்க. பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அவங்கள்ட்ட பிளாக்மெயிலுக்கு பயந்துட்டு இருக்க முடியும்? போலீஸ்கிட்ட போயிடுங்க, அதுதான் நல்ல வழியும் கூட. காவல்துறை அணுகிறதே இல்லை. அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போலீஸ் சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும்? போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். இல்லை எழுதி கொடுத்தாதான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். வெளியே தெரியாமல் போகக்கூடாது, அஃபென்ஸுக்கு துணை போகக்கூடாது. நமக்கு ஒரு குற்றம் இருந்துட்டு நம்ம ஒரு பாதிக்கப்பட்டோம்னா தாராளமாக போலீஸ் அணுகுங்க, ப்ரெஸ் அணுகுங்க, வெளில கொண்டு வாங்க விஷயத்த. அதான் மற்றவன் பாதிக்காம இருப்பான். டிண்டர் ஆப், ஃப்ரெண்ட் ஆப், எவ்வளோ ஆப் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? அது எப்படி நம்ம வால்ட் ஆகும், எப்படி அதில் உள்ள போவோம், காசு போகும்னு தெரியாது. அதில் போய் மாட்டிக்கணும். பேசுறதுக்கு இவ்வளவு, அப்புறம் ஆபாசமாக கூப்பிடுறது, அப்புறம் அங்கே போகிறது, அங்கே போய் ட்ரிகர் ஆகிறது, ட்ரிகர் ஆகி பிரச்சனை ஆகுறது, பிரச்சனை கொலையில் முடிஞ்சிடும். நல்ல வேலை தாசில்தார் உயிரோடு விட்டுட்டாங்கன்னு தாசில்தார் சந்தோஷப்பட்டு வேண்டியதான். ஹைகோர்ட் மகாராஜா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து வணக்கம்.